பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 29ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 13 verse 1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? எந்த மனுஷனும் என்ன செய்யணுமா? மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு மேலே எந்த அதிகாரம் இருந்தாலும், யார் நமக்கு அதிகாரியாக இருந்தாலும் அந்த அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கணவன், அதுக்கப்புறம் மனைவி, அதுக்கப்புறம் பிள்ளைகள் என்று ஒரு ஹையரார்க்கி ஆண்டவர் வச்சுருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கணவன்மார் என்ன செய்யணும்? மனைவியை நேசிக்கணும், அன்பு கூறணும். மனைவிமாரை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கணவன்மார்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றோர் பிள்ளைகளுக்கு கோபம் ஊட்டாதபடி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். இப்போது மனைவியாக இருக்கிறவங்க அப்புறம் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்? இப்போது கணவர் எனக்கு மேலே உள்ள அதிகாரத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார், இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கணவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. நான் ஏன் இவங்களுக்கு கீழ்ப்படியணும்? ஆண்டவர் தான் அவங்கள அன்பு செய்ய சொல்கிறாங்க, இப்போ அவங்க அன்பு செய்யலை, அதனால் நான் கீழ்ப்படியலை அப்படி சொல்லியிருக்குதா? அது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? கணவன்மார் மனைவியை அன்பு செய்ய வேணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதில் அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியலான்னு அது அவங்க கர்த்தருக்கு பதில் கொடுப்பாங்க. இப்போ என்னுடைய ரோல் as a ஒய்ஃப் நான் எப்படி இருக்கணும்? என்னுடைய கணவனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோரை நான் கனப்படுத்த வேண்டும். இது குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்த அதிகாரங்கள். அதே போல் நம்ம ஒரு வேலை ஸ்தலத்தில் இல்லை ஒரு ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஸ்கூலில் அந்த கிளாஸ் ரூமுக்குன்னு ஒரு டீச்சர் இருக்காங்க, அந்த ஸ்கூலுக்குன்னு சொல்லி ஒரு பிரின்சிபல் இருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் அந்த அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த டீச்சர்ஸாக இருக்கட்டும், எனக்கு இருக்கிற ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் அந்த அதிகாரத்தில் அவங்கள வைத்திருக்கிறார் என்கிற உணர்வு எனக்கு வேண்டும். ஒரு தேசத்தில் நம்ம இருக்கிறோம், தேசத்தில் ஒரு அதிகாரி, ஒரு பிரசிடெண்ட், ஒரு வைஸ் பிரசிடெண்ட், ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறோம், ஒரு கவர்னர் இருக்கிறாங்க, ஒரு மேயர் இருக்கிறாங்க. இந்த அதிகாரங்கள் தேவனால் உண்டானது என்பதை முதல் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தான் இவங்களை எனக்கு மேலே அதிகாரியாக வைத்திருக்கிறார். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரி, ஒருவேளை அவங்க சூப்பர்வைசராக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், நமக்கு மேலே யாரோ ஒருத்தரை கர்த்தர் அதிகாரியாக வைத்திருக்கிறார். அவர்களுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் இந்த அதிகாரத்தை கொடுத்தது மனிதன் அல்ல, தேவன் என்கிற உணர்வு நமக்கு வரணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்முடைய அதிகாரிகளை குறித்து ஒரு கசப்பு இருக்கலாம். இவங்களுக்கு எப்படி நான் கீழ்ப்படியறது? ஐயோ, இந்த பர்டிகுலர் பர்சன் கீழே வேலையே பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் அவர்களை எனக்கு மேலே அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். ஒரு சர்ச்சில் நம்ம இருக்கிறோம், ஒரு பாஸ்டர், இது அப்படியான கர்த்தர் அதிகாரங்கள் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்மளை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம தேவனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதே போல் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரிகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். இது ரொம்ப முக்கியம், நன்மையான காரியங்களுக்கு. அப்போது தேவனுக்கு அடுத்த காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். இப்போ ஆண்டவருக்கு புறம்பான காரியத்தை அவங்க செய்ய சொன்னாங்கன்னா நம்ம கீழ்ப்படிய வேண்டாம். ஆனால் தேவனால தான் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல,
துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அதிகாரிக்கு நம்ம பயப்படுறது மட்டும் இல்லை, நம்ம நன்மை செய்ய வேண்டும், அது நிமித்தம் புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவன் ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. அப்போது எனக்கு மேலே இருக்கிற ஒரு மேனேஜர் தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி ஒரு பாஸ்டருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், அதே மாதிரி அந்த வேலை ஸ்தலத்தில் ஒரு அதிகாரத்தில் எனக்கு மேலே இருக்கிறவங்களும் கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் எந்த அதிகாரத்துக்கும் அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறீங்களா? ஒரு தாய் தகப்பனே கனப்படுத்த ஒருத்தருக்கு தெரியல, ஒரு பிள்ளைக்கு தெரியலனா அவங்களுக்கு எந்த அதிகாரமாக இருக்கட்டும் அவங்கள யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே அப்படி பழகலை. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், சிறு வயசுலேயே பிள்ளைகளுக்கு மேலதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறது, அம்மா அப்பா சொல்கிறதுக்கு கேட்கணும், டீச்சர்ஸ் சொல்கிறத லிசன் பண்ணணும்னு சொல்லி அந்த அதிகாரத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படும் பொழுது, மேலான உயர் ஸ்தலங்களில் வரும் பொழுது அவர்களுக்கு அந்த கீழ்ப்படிதல், அந்த சப்மிசிவ் நேச்சர், அந்த ரிபெல்லியஸாக இல்லாமல் ஒரு சப்மிட் பண்ணுற ஒரு நேச்சர் அவங்களுக்கு உண்டாகுது. அப்போ நம்ம மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படியணும். எனக்கு பனிஷ்மெண்ட் வந்துடும், என்னை வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை, மனசாட்சி நிமித்தம் கர்த்தருக்கு நான் பயந்த ஒரு மனிதன், அந்த கர்த்தர் எனக்கு இவரை அதிகாரியாய் கொடுத்திருக்கிறார், அந்த சிந்தை நமக்கு வரணும். நானா இந்த கம்பெனிக்கு போல, நானா இந்த பர்டிகுலர் இடத்துக்கு போல, ஆண்டவர் இவர்களை எனக்கு மேலே அதிகாரத்தில் கொடுத்திருக்கிறார். அப்போ அவங்க சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படியணும். அந்த மனசாட்சி நிமித்தம் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனப்படுத்த வேண்டுமோ அவனை கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. மேலான அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவங்கள கனப்படுத்தணும். ஏனென்றால் அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தது தேவன். அந்த அதிகாரத்துக்கு கீழே என்னை வைத்திருக்கிறதும் கர்த்தர் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நமக்கு மேலே இருக்கிற அதிகாரி கொஞ்சம் டஃப்பான ஒரு பர்சனாக இருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ரூடாக கூட இருக்கிறவங்களாக இருக்கலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் என்னை அவங்களுக்கு கீழே வச்சிருக்கிறார். இந்த ஜாப் எனக்கு கிடைச்சிருக்கிறது கர்த்தரால். இந்த மேனேஜர் எனக்கு ஐயோ அந்த மேனேஜர் நல்லா இருக்கிறாங்களே, என் மேனேஜர் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறது போல அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, 1 பேதுருல, கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். அப்போ இதெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறதுக்குரிய காரியம். நம்ம நினைக்கிறோம் ஐயோ இந்த வேலை வேண்டாம், நான் தூக்கி போட்டுட்டு வேறு வேலை பார்க்குறேன், இவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, நம்ம கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறோம். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உயர்த்துவார். உயர்வு நிச்சயம் வரும். எப்போவுமே அவங்களுக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கிற மாதிரி ஆண்டவர் வைக்க மாட்டார். ஆனால் அந்த டைமில், அந்த சீசன், அந்த நேரங்களில் நான் அவங்களுக்கு அடங்கி இருந்து கீழ்ப்படியும் பொழுது ஏற்ற காலம் வரும்போது தேவன் நம்மளை உயர்த்துவார். அப்போ நமக்கு ஒரு அதிகாரம் வரும்போது நமக்கு கீழே இருக்கிறவங்க நமக்கு என்ன செய்வாங்க, பணிந்து அதை கீழ்ப்படிந்து போகிற தன்மை அவர்களுக்கு இருக்கும். இன்றைக்கி நானே ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படியில, எனக்கு கீழே இவ்வளோ பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எனக்கு கீழ்ப்படிவாங்கன்னு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லேர்ன் பண்ணுறோம். சில மாஸ்டர்ஸ் கிட்டேருந்து நல்லதை லேர்ன் பண்ணுவோம். சிலர் இப்படி நடந்துக்கக்கூடாது, இவங்க எம்ப்ளாயீஸை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இப்படியான காரியத்தை நான் பெரிய லெவலில் வரும்போது நான் செய்யக்கூடாதுன்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த டைமில், அந்த பொசிஷன், அந்த சீசனில் அவங்களுக்கு கீழே நான் இருக்கணுன்றது தேவ சித்தம். அந்த சித்தத்தை நான் செய்தே ஆக வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ மேலான அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ரோமர் 13:1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன்.
ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கத்தருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?